அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மாபாத். நபிமார்கள், நல்லடியார்கள், சாலிஹீன்கள், இறைநேசர்கள் நம்முடைய வாழ்க்கையில் பேண வேண்டிய செய்திகளாக, நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டிய செய்திகளாக அவர்கள் கூறி சென்ற பல்வேறு செய்திகளை இந்த காணொளியிலே நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு அற்புதமான செய்தி, இந்த உலகத்திலே அல்லாஹு ரசூலினுடைய சாபத்தை பெற்ற ஒரு 6 கூட்டத்தார்களை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அதில் முதலாவது நபர் அல்லாஹுடைய வேதத்தில் அதிகப்படுத்துபவர். அல்லாஹு தாலாவுடைய வேதமான திருக்குர்ஆனிலே ஏதாவது ஒரு ஆயத்தை கூட்டி சொல்லுவது, அல்லது இல்லாததை இருப்பதாக சொல்லுவது, இல்லாததை இருப்பதாக சேர்த்து சொல்லுவது, இது போன்ற திருக்குர்ஆனிலே கை வைத்து குளறுபடி செய்கிற, மோசடி செய்கிற இந்த செயல் இருக்கிறதல்லவா, இது கிட்டத்தட்ட அல்லாஹ் ரசூலுடைய சாபத்தை பெற்று தருகிற செயல். யூதர்கள், இதற்கு முன்னாலே வாழ்ந்த யூதர்கள் இந்த காரியத்தை செய்தார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த காரியத்தை செய்தார்கள். இன்றைக்கும் அதற்கான வேலைகள் உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த திருக்குர்ஆனை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹு தாலா தன்னுடைய கையில் வைத்திருப்பதால் இந்த வேதத்தில் இன்றைக்கு வரைக்கும் எந்த குளறுபடிகளும் செய்யாமல் பாதுகாக்கப்படுகிறது. சமீப காலங்களில் கூட பிளே ஸ்டோர்களின் வழியாக இறக்கப்பட்டிருக்கிற நிறைய அப்ளிகேஷன்கள், திருக்குர்ஆனுடைய அப்ளிகேஷன்களில் அப்படி நிறைய கையாடல்கள் செய்யப்பட்டது. ஆனால் அல்லாஹு தாலா குர்ஆனுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய மகத்துவம் என்னவென்றால், உலகத்தில் ஒரு வேதம், ஒரு புத்தகம் அட்டை டு அட்டை அது மனப்பாடம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அந்த பெருமை திருக்குர்ஆனுக்கு மாத்திரம் பொருந்தும். ஆக குர்ஆனை மனனம் செய்திருக்கிற ஹாஃபில்கள் உலகம் முழுக்க நிறைந்திருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அதன் வழியாக குர்ஆனை இன்றைக்கு வரைக்கும் பாதுகாத்து வருகிறான். ஆக அப்படி நிறைய அப்ளிகேஷன்கள் தரவிறக்கம் செய்யப்பட்ட போது இதில் நிறைய தவறு இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டு, ஹாஃபில்களால் கண்டுபிடிக்கப்பட்டு அது நிரூபிக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். ஆக திருக்குர்ஆனில் கையாடல் செய்கிற அந்த செயல் என்பது அன்றைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக இந்த காரியத்தில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ் ரசூலுடைய சாபத்தை பெறக்கூடியவர்கள் என்பதாக நாம் பார்க்க வேண்டும். அதே போல 2வது, அல்லாஹுவினுடைய விதியை, தக்தீரை பொய்ப்படுத்தக்கூடியவர்கள். அல்லாஹு தாலா நமக்கென்று ஒரு விதியை, தக்தீரை நிர்ணயம் செய்திருக்கிறான். ஒரு முஸ்லிமினுடைய பண்பு என்னவென்றால் அவன் தக்தீரை பொருந்தி கொள்ள வேண்டும், அதை நம்ப வேண்டும். அரபு மதரசாக்களில், மக்தபு மதரசாக்களில் ஆரம்பமாக நமக்கு சொல்லித்தருகிற மிக முக்கியமான பாடம் அதுதான். ஈமான் என்பது அல்லாஹ்வை நம்புவது, மலக்குகளை நம்புவது, குர்ஆனை நம்புவது, மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்புவது. அதே போல நல்லது கெட்டது இந்த 2ம் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து தான் நடக்கிறது என்பதை ஒரு முஸ்லீம் தீவிரமாக நம்ப வேண்டும். அந்த விதியை தீவிரமாக நம்ப வேண்டும். விதிபடி எல்லாம் நடப்பதில்லை, எல்லாம் வேறு மாதிரி நடக்கிறது என்று விதியை பொய்ப்படுத்தக்கூடியவர்கள், தக்தீரை பொய்ப்படுத்துபவர்கள் அல்லாஹ் ரசூலுடைய சாபத்தை பெறக்கூடியவர்களில் 2வது நபர்கள். 3வது நபர், அல்லாஹு தாலா அவருக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்திருக்கிறான். ஆட்சி பொறுப்பை கொடுத்து அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தி இருக்கிற போது அந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தியவரை இவர் கேவலப்படுத்துவது, அல்லாஹ் யாரை கேவலப்படுத்தி இருக்கிறானோ அவரை இவர் கண்ணியப்படுத்துவது. அல்லாஹு தாலா சில பேருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். அவர் நாட்டை ஆள்பவராக இருந்தாலும் அல்லது ஒரு நிர்வாகத்தை ஆளக்கூடியவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு ஆட்சி பொறுப்பு என்று அவருக்கு தரப்பட்டிருக்கிற போது அதில் அவர் நீதமாக நடக்க வேண்டும். தனக்கு யாரெல்லாம் பிடிக்கிறார்களோ அவர்களிடத்தில் ஒரு மாதிரியாக நடப்பது, தனக்கு பிடிக்காதவர்களிடத்தில் தனக்கு பிடிக்கவில்லை என்கிற ஒரே காரணத்திற்காக அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் அவர்களின் மீது அடக்குமுறைகளை கையாள்வது. ஆக இதுவெல்லாம் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள், இப்படிப்பட்ட தலைவர்கள் அல்லாஹ் ரசூலுடைய சாபத்தை பெறக்கூடியவர்களில் 3வது நபர். 4வது, அல்லாஹ் ஹராமாக்கி இருப்பதை ஹலால் என்று கருதுபவர். அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே
சில விஷயங்களை ஹராமாக்கி இருக்கிறான். வட்டி ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, விபச்சாரம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, திருட்டு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய ஹராமான விஷயங்கள் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது. ஆக அந்த ஹராமை ஹராம் என்று தான் நினைக்க வேண்டுமே தவிர எந்த காலத்திலும் அதை நியாயப்படுத்தக்கூடாது. நாம் இங்கே தெளிவாக ஒரு சட்டத்தை புரிய வேண்டும். பொதுவாக ஒரு ஹராமை ஒருவர் செய்கிறார் என்றால், நான் ஏதோ இப்பொழுது செய்கிறேன், பின்னாலே திருத்தி கொள்ளுவேன் என்று சொன்னால் அது நியாயம். ஆனால் இதுவெல்லாம் ஹராமா, இது எப்படி ஹராமாகும், அல்லாஹ் சொல்லிவிட்டால் இது ஹராமாகி விடுமா என்று ஒருவன் விதண்டாவாதம் பேசுகிறான் என்றால் அவன் காஃபிராகி விடுவான். காஃபிராகி விட்டான் என்பதாக பல்வேறு இமாமுகள் நமக்கு சட்டம் சொல்லி தருவதை பார்க்கிறோம். ஆக அல்லாஹு தாலா ஹராம் ஆக்கியதை ஹராமாகத்தான் நினைக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய நபர்கள் இந்த விஷயத்திலே வியாக்கியானம் பேசுவார்கள். வட்டி கடையிலே வேலை பார்த்து சம்பளம் வாங்குவார்கள். கேட்டால் சொல்லுவார்கள், நான் வேலை பார்க்கிறேன், வேலைக்கு அவன் சம்பளம் தருகிறான், இது எனக்கு எப்படி ஹலால் ஆகும் என்று பேசுவார்கள். இப்படி நிறைய. ஆக ஒரு ஹராமை நியாயப்படுத்துவதற்கு, ஏதாவது ஒன்றை சொல்லி நியாயப்படுத்துவதற்கு முயற்சிப்பவர்கள், அதை ஹலாலாக்க முயற்சிப்பவர்கள் அல்லாஹ் ரசூலுடைய சாபத்தை பெறக்கூடியவர்களில் 4வது நபர்கள். 5வது, அல்லாஹு தாலா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்ததிகளுக்கு சில பொருட்களை, சில வஸ்துக்களை ஹராமாக்கி இருக்கிறான். அப்படி ஹராமாக்கியதை ஹலால் என்று கருதக்கூடியவர்கள். 6வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், என்னுடைய சுன்னத்தான நடைமுறைகளை விட்டுவிடக்கூடியவர்கள். சுன்னத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த உலகத்தில் நமக்கு மிக முக்கியமான ரோல் மாடல். அல்லாஹு தாலா திருக்குர்ஆனிலே அவர்களை அழகிய முன்மாதிரி என்று சொல்லுகிறான், உஸ்வத்துல் ஹசனா என்று சொல்லுகிறான். ஆக அவர்களை நாம் அழகிய முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து, சாப்பிட துவங்குவதிலிருந்து, கழிவறைக்கு செல்வதில் இருந்து அத்தனை விஷயங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டுதலை சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆக அவைகளை முடிந்தவரை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்ற வேண்டும். முழுக்க அவைகளை மறந்துவிட்டு நாகரிகத்திற்கு தகுந்தாற்போல், கல்ச்சருக்கு தகுந்தாற்போல் நம்மை மாற்றிக்கொள்வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின் விட்டு தூரமாகுவது, இதுவெல்லாம் அவர்களின் சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய செயல்களில் மிக முக்கியமானது. ஆக இந்த 6 விஷயங்களும் அல்லாஹ் ரசூலுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய செயல்கள் மட்டுமல்ல. இந்த 6 விஷயங்களை செய்யக்கூடியவர்களை அல்லாஹு தாலா கியாமத்துடைய நாளில் தன்னுடைய ரஹமத்தான பார்வையால் பார்க்க மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிற இந்த செய்தி முனப்பிஹாத் என்கிற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.